French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநரை விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், ஆளுநர் போட்டியிட வேண்டாம், கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட முயல்கிறார் ஆளுநர் ரவி, கச்சத்தீவில் நம் மீனவர்களின் உரிமையை பறித்ததற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம், 1974 தவறுக்கு அப்போது மத்தியில் கூட்டணியில் இருந்த இன்றைய மாநில ஆளும் கட்சிக்கும் பொறுப்பு என துருப்பிடித்த ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறார் ஆளுநர் ரவி. தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தாக்கப்பட்டு சிறை பிடிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 2024 ஆண்டில் 528 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் 53 மீனவர்கள் கைதானார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியும் திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் செய்தும் தமிழக மீனவர்களை மீட்க எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசின் இயலாமையை மறைக்க ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசு மீது வீண் அவதூறு பரப்பி வருகிறார். கச்சத்தீவு தொடர்பாக கழகத்தின் மீது வீண் அவதூறு பரப்பும் விஷமிகளுக்கு கழக மூத்த முன்னோடிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பலமுறை விளக்கம் கொடுத்துவிட்டனர். இருந்தாலும் எத்தனை விளக்கம் கூறினாலும் விளங்காத ஆளுநர் ரவிக்கு மீண்டும் சொல்கிறேன், கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதற்கான ஆதாரத்தை கொடுத்ததே அப்போதைய கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான தலைவர் கலைஞர்தான். அத்தோடு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து அவையை விட்டு வெளியேறியது திமுக. அது மட்டுமல்லாது கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி அப்போதைய திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரும் வதந்திகளை வரலாறாக நினைத்து படிக்கும் ஆளுநர் ரவிக்கு இதெல்லாம் தெரியாதுதான். கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் கச்சத்தீவு பற்றி ஒரு RTI ஆவணம் வெளியாகி உள்ளதாக சொல்லி புரளியை கிளப்பி குரளி வித்தை காட்டினார் அண்ணாமலை. அதனை பிரதமர் மோடி முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரை உண்மையாக்க முயன்றார்கள். கச்சத்தீவு பற்றி கடந்த 10 ஆண்டுகளாக பேசாத மோடி திடீர் புரட்சியாளராக மாறி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். ஆனாலும் 40 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி தோற்றுப்போனது. புஸ்வானம் ஆன விவகாரத்தை இப்போது ஆளுநர் ரவி தூக்கிக் கொண்டு வந்து கலர் மத்தாப்பு காட்ட முயல்கிறார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு மட்டுமல்லாது தென்னிந்தியா முழுமையும் வஞ்சிக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய விவகாரம் இந்தியா முழுமைக்கும் பேசு பொருளாகி இருக்கிறது. தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன. எங்கே இந்தியா முழுமைக்கும் அது எதிரொலித்துவிடப் போகிறது என்ற அச்சத்தில் அதனை திசை திருப்ப ஒன்றிய அரசின் அஜெண்டாவை நிறைவேற்ற கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கிறார் ஆளுநர் ரவி. 1974 போன கச்சத்தீவை பற்றி கவலைப்பட்ட பிரதமர் மோடி அவர் கண்முன்னே இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் சீனா ஆக்கிரமித்த போது அமைதியாக இருந்தார். கடந்த மக்களவை தேர்தலில் அறிவியல் பூர்வமாகவும் சட்டப்படியும் அணுகி கச்சத்தீவை கண்டிப்பாக மோடி அரசு மீட்கும் என்று சொன்னவர்கள் எங்கே போனார்கள்? தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவு கேடயத்தை தூக்கிக் கொண்டு வந்தவர்கள் இப்போது தொகுதி மறுசீரமைப்பில் பாஜகவின் சதித்திட்டம் அம்பலத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கச்சத்தீவை மீண்டும் கிளப்புகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுத்த அடி ஆளுநருக்கு நினைவு இருக்கிறதா? அப்படியான பதிலடியை தொகுதி மறுசீரமைப்பிலும் கிடைக்கும். கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகளை பேசுவதை நிறுத்துங்கள் ஆளுநரே. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட நமது மீனவர்களை விடுதலை செய்ய உங்கள் எஜமானர் மோடியிடம் கோரிக்கை வையுங்கள்.
அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், ஆளுநர் அவரோடு போட்டியிட வேண்டாம் என்று பதிவிட்டுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.